வெல்கம் டு கற்ற கற்பித்த சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்ட் 25 வீடியோ பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி 24 வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க நம்ம சேனல்ல பிளேலிஸ்ட்ல குரூப் 4 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படின்ற ஒரு பிளேலிஸ்ட் இருக்கு. அதில் செக் பண்ணி பாருங்க. ஒவ்வொரு ஆண்டுமே ஒவ்வொரு தேர்வுக்கும் 15 அல்லது 20 கேள்விகள் ஓல்டு கொஸ்டின்ல இருந்து வந்துட்டே தான் இருக்கு. அதனால படிக்கிறவங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சேர்த்து பார்த்துட்டே போங்க. அப்பதான் படிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். மொத்தம் இதுல ஒரு 30 கேள்விகள் இருக்கு. 30 கேள்விகளுக்கு நீங்க எவ்வளவு மதிப்பெண்கள் எடுக்கிறீங்க? இல்ல இப்பதான் நான் புதுசா பாக்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கழிச்சு டெஸ்ட் மாதிரி போட்டு பாருங்க. புதுசா ஒரு கொஸ்டின் உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்ஸ் மாதிரி. இப்போ முதல் கேள்விக்கு போயிடலாம். நாரதர் வருகிறார் என்ற தொடர் என்னும் என்ன ஆகு பெயர்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ காரியவாகு பெயர், ஆப்ஷன் சி கருத்தாகு பெயர், ஆப்ஷன் சி கருவியாகும் பெயர், ஆப்ஷன் பி ஓமையாகும் பெயர். நாரதர் வருகிறார் அப்படின்ற தொடர் என்ன ஆகு பெயர்னு கேட்டிருக்காங்க. முதல்ல ஆகு பெயர் எத்தனை வகைப்படும் அப்படின்ற கேள்விக்கு பதில் தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நாரதர் வருகிறார் அப்படின்றது என்ன ஆகும் பெயர்? ஆப்ஷன் டி உவமையாகும் பெயர். நாரதர் வருகிறார் அப்படின்றது உவமையாகும் பெயர். அடுத்து இரண்டாவது கேள்வி. தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று பாராட்டு பெறுபவர்? ஆப்ஷன் ஏ சுரதா, ஆப்ஷன் பி சிற்பி, ஆப்ஷன் சி பாரதிதாசன், ஆப்ஷன் டி வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று பாராட்டு பெறுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி வாணிதாசன். இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி வாணிதாசன். அடுத்து மூன்றாவது கேள்வி. அதியமான் நெடுமாஞ்சியின் அவைக்கள புலவராக திகழ்ந்தவர்? ஆப்ஷன் ஏ வெள்ளி வீதியார், ஆப்ஷன் பி ஔவையார், ஆப்ஷன் சி காக்கை பாடினியார், ஆப்ஷன் இ நக்கினியார். அதியமான் நெடுமாஞ்சியின் அவைக்கள புலவராக திகழ்ந்தவர் யாருன்னு கேக்குறாங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி ஔவையார். அப்ப அதியமான் நெடுமாஞ்சியின் அவைக்கள புலவராக இருந்தவர் யாரு? ஔவையார். அடுத்து நான்காவது கேள்வி. புலவரேறு என்று சிறப்பிக்க பெற்றவர்? ஆப்ஷன் ஏ நக்கண்ணியார், ஆப்ஷன் பி நாமக்கல் கவிஞர், ஆப்ஷன் சி வரதனஞ்ச பிள்ளை, ஆப்ஷன் டி கபிலர். புலவரேறு என்று சிறப்பிக்கப்பட்டவர் யார்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி வரதனஞ்ச பிள்ளை. அப்போ பாவலரேறு அப்படின்றவர் யாரு சொல்லுவாங்க அப்படின்றது தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. புலவரேறு என்று சிறப்பிக்க பெற்றவர் யாரு? வரதனஞ்ச பிள்ளை. அப்ப பாவலரேறு யாரு அப்படின்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தெரியாத கொஸ்டினுக்கு தெரியலன்னு சொல்லி கொஸ்டினை கேளுங்க, நான் அதுக்கான ஆன்சர் அனுப்புறேன் உங்களுக்கு. அடுத்து ஐந்தாவது கேள்வி. சொல்லுக்கு அழுத்தம் தரும் உயிரெழுத்து எது? சொல்லுக்கு அழுத்தம் தரும் உயிரெழுத்து எதுன்னு கேட்டிருக்காங்க. இதுல ஆ உ ஐ ஏ அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்ப சொல்லுக்கு அழுத்தம் தரும் உயிரெழுத்து ஆப்ஷன் டி ஏ. சொல்லுக்கு அழுத்தம் தரும் உயிரெழுத்து எது? ஆப்ஷன் டி ஏ. ஆறாவது கேள்வி. பொருந்தாத இணையை காண்க. ஆப்ஷன் ஏ பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும், சொன்னவர் யாரு? நாமக்கல் கவிஞர். ஆப்ஷன் பி முல்லைக்கோர் காடு போலும், சொன்னது சுரதா. ஆப்ஷன் சி கல்லை பிசிந்து கனியாக்கும் செந்தமிழ், சொன்னவர் கவிமணி. ஆப்ஷன் டி எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் அப்படின்னு சொன்னது பாரதியார். இதுல பொருந்தாத இணை ஆப்ஷன் டி எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் அப்படின்றது பொருந்தலை. இது மட்டும்தான் தவறா இருக்கு. அப்ப மித்த மூணும் ரைட்டா இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தலாம். பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் அப்படின்றது நாமக்கல் கவிஞர் கரெக்ட். பாட்டாளி மக்களது பசி தீர வேண்டும் அப்படின்றது நாமக்கல் கவிஞர் கரெக்ட். முல்லைக்கோர் காடு போலும் அப்படின்றது சுரதா. முல்லைக்கோர் காடு போலும் அப்படின்னு சொன்னது சுரதா கரெக்ட். மூன்றாவது கல்லை பிசிந்து கனியாக்கும் செந்தமிழ் அப்படின்றது கவிமணி கூறினது கரெக்ட். அப்போ 3 பேர் யாரு கரெக்டா சொல்லியிருக்க அப்படின்றத எழுதி வச்சுக்கோங்க. அடுத்து ஏழாவது கேள்வி. தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என புகழப்படுபவர்? ஆப்ஷன் ஏ இளங்கோவடிகள், ஆப்ஷன் பி வாணிதாசன், ஆப்ஷன் சி கண்ணதாசன், ஆப்ஷன் டி திருத்தக்க தேவர். தமிழ் கவிஞர்களின் இளவரசன் என்று புகழப்படுபவர்? இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி திருத்தக்க தேவர். தமிழ் கவிஞர்களின் இளவரசன் அப்படின்னு யார் புகழப்படுறா? திருத்தக்க தேவர் புகழப்படுறாரு. அடுத்து எட்டாவது கேள்வி. பொறுத்துக. இடுகுறி பொதுப்பெயர் எது? இடுகுறி சிறப்பு பெயர், காரண பொதுப்பெயர், காரண பொது சிறப்பு பெயர். எது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை பார்த்தலாம். ஆப்ஷன் ஏ 3, 4, 2, 1 அப்படின்றது சரியான விடை. இடுகுறி பொது பெயர் என்னது? மூணாவது காடு. பொதுவா ஒரு இதுக்கு எதுக்கு பேர் வச்சிருக்கணும்னே தெரியாம பொதுவா ஒரு பேர் இருக்குல்ல காடு, எல்லாத்தையும் காடுன்னு தான் சொல்லுவோம். பனங்காடு,
தென்னங்காடு எல்லாத்தையும் காடாத்தான் சொல்லுவோம். அடுத்து சிறப்பு பெயர் அப்படின்றது ஆப்ஷன் 4 பனை. சிறப்பு பெயர் அப்படின்றது பனை மரம்னு ஒரு மரத்துக்கு பனை மரம்னு ஒரு மரம் தான் இருக்கு. ஆலமரம் அப்படின்னு மரத்துக்கு தனித்தனி பேர் இருக்குல்ல, அதுதான் சிறப்பு பெயர். மரம்ன்றது பொது பெயர், பனைன்றது சிறப்பு பெயர், அந்தந்த மரத்துக்கு குறிக்கிறது. அடுத்து காரண பொது பெயர். காரண பொது பெயர் பறவை. பறக்கிற எல்லாத்துக்குமே பறவைன்னு வச்சிருக்கோம். அதே சிறப்பு பெயர் என்னன்னு பாத்தீங்கன்னா மரங்கொத்தி. மரங்கொத்தின்றது ஒரு பறவை. காக்கா, மரங்கொத்தி இதெல்லாம் சிறப்பு பெயரா சொல்லியிருக்காங்க. அடுத்து 9வது கேள்வி, விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. பரிதிமாற் கலைஞர் செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்துள்ளார். இதுதான் விடை. வினா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ, பரிதிமாற் கலைஞர் என்ன செய்தார். ஆப்ஷன் பி, பரிதிமாற் கலைஞர் எம்மொழிக்கு இலக்கணம் வகுத்துள்ளார். ஆப்ஷன் சி, பரிதிமாற் கலைஞர் இலக்கணம் வகுத்தாரா. ஆப்ஷன் டி, பரிதிமாற் கலைஞரின் தொண்டு யாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி, பரிதிமாற் கலைஞர் எம்மொழிக்கு இலக்கணம் வகுத்துள்ளார். அப்போ பரிதிமாற் கலைஞர் செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்துள்ளார் அப்படின்ற வினா வந்துடுது. ஸோ ஆப்ஷன் பி. அடுத்து 10வது கேள்வி, கீழ்கண்டவற்றில் பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் ஏ வெச்சித்திணை, ஆப்ஷன் பி வாகைத்திணை, ஆப்ஷன் டி முல்லைத்திணை, ஆப்ஷன் டி வஞ்சித்திணை. இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி முல்லைத்திணை. பொருத்தமில்லாம இருக்கிறது என்ன? முல்லை. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்ற 5 இனத்துல வர்ற முல்லைத்திணை இதுல வந்திருக்கு. அதனால இது பொருந்தாத சொல். அடுத்து 11வது கேள்வி, வினைமுற்று பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகிய இவற்றினை பயனிலையாக கொண்டு முடிவது. ஆப்ஷன் ஏ 4ஆம் வேற்றுமை, ஆப்ஷன் பி 2ஆம் வேற்றுமை, ஆப்ஷன் சி முதல் வேற்றுமை, ஆப்ஷன் டி 6ஆம் வேற்றுமை. வினைமுற்று பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகிய இவற்றினை பயனிலையாக கொண்டு முடிவது எது? ஆப்ஷன் சி முதல் வேற்றுமை. முதல் வேற்றுமைக்கும் கடைசி வேற்றுமைக்கும் உறுப்புகள் கிடையாது. அப்ப 2ஆம் வேற்றுமைக்கு என்ன உறுப்பு வரும் அப்படின்னு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வினைமுற்று பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகிய இவற்றினை பயனிலையாக கொண்டு முடிகிறது என்ன? முதல் வேற்றுமை. அடுத்து 12வது கேள்வி, இதற்கு சரியான விடை பார்த்திடலாம். ஆப்ஷன் பி 2, 3, 4, 1 அப்படின்றதா சரியான விடை. 2, 3, 4, 1 அப்படின்றதா சரியான விடை. இதுக்கு நிகரான தமிழ் சொல் என்ன அப்படின்றத எழுதி வச்சு படிச்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் கேட்டுட்டே இருக்காங்க ரிப்பீட்டடா. ஸோ அதனால பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 13வது கேள்வி, கீழ்காணும் வல்லினமிகு இடம் குறித்த கூற்றில் பிழையான கூற்றை தேர்ந்தெடுக. எது வல்லினம் மிகும் இடத்துல எது பிழையா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ அந்த இந்த என்னும் சொற்களுக்கு பின்னரும் வல்லினம் மிகும். ஆப்ஷன் பி ஓரெழுத்து ஒரு மொழியில் வரும் வல்லினம் மிகும். ஆப்ஷன் சி உண்மை தொகையில் வல்லினம் மிகும். ஆப்ஷன் டி சால தவ என்னும் உரிச்சொற்களுக்கு பின் வல்லினம் மிகும் கொடுத்திருக்காங்க. இதுல வல்லினம் மிகும் இடங்கள்ல தவறானது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உண்மை தொகைக்கு பின்னாடி வல்லினம் மிகும் அப்படின்றது தவறா இருக்கு. அப்போ வல்லினம் மிகாதுன்றதுதான் கரெக்ட். அப்ப அந்த இந்த என்னும் சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். அந்த இந்த அப்படின்ற சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். ஓரெழுத்து சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். சால தவ அப்படின்ற உரிச்சொற்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகும். உண்மை தொகையில வல்லினம் மிகாது. அடுத்து 14வது கேள்வி, பெருமை கூட்டல் களிறு அப்படின்றது பெருங்களிறு அப்படின்னு புணர்ச்சி விதியை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி ஈறுபோதல் இனமிகள். ஈறுபோதல் இனமிகள் விதிப்படி பெருங்களிறு அப்படின்னு மாறுது. பெருமை கூட்டல் களிறு எப்படி மாறுது? புணர்ச்சி விதிப்படி ஈறுபோதல் இனமிகள் விதிப்படி பெருங்களிரா மாறுது. அடுத்து 15வது கேள்வி, சேர் என்னும் வேறு சொல்லின் பெயர் சொல். சேர் என்ற வேறு சொல்லின் பெயர் சொல். ஆப்ஷன் ஏ சேர்ந்து, ஆப்ஷன் பி சேர்க, ஆப்ஷன் பி சேர்ந்த, ஆப்ஷன் டி சேர்ந்தது. பெயர் சொல் கேட்டிருக்காங்க. பெயர் சொன்னாலே ஆ அப்படின்னு முடியும். அப்ப சேர்ந்த அப்படின்றதான் கரெக்ட். ஆப்ஷன் சி சேர்ந்த அப்படின்றதான் கரெக்ட். பெயர் சொல்னா ஆள முடியும். வினை சொல்னா இ உ அப்படின்னு முடிஞ்சுன்னா அது வினைச்சொல். அடுத்து உரிய சொல்லை நிரப்புக. இப்போ 16வது கேள்வியில உரிய சொற்களை நிரப்ப சொல்லியிருக்காங்க. இது ஒரு திருக்குறள். அறனறிந்து மூத்த அறிவுடையார் டேஷ் கொடுத்து திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஷன் ஏ கேண்மை, ஆப்ஷன் பி நன்மை, ஆப்ஷன் பி தகைமை, ஆப்ஷன் டி வன்மை அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ கேண்மை. அப்ப அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் அப்படின்றத கரெக்டான திருக்குறள். திருக்குறள் கேட்டு அதுல வார்த்தைகள் மிஸ் பண்ணிலாம் கொடுத்திருக்காங்க, பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து 17வது கேள்வி,
பின்வருவனவற்றில் மரக்கலத்தை குறிக்காத சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. பின்வருவனவற்றில் இந்த 4ல மரக்கலத்தை குறிக்காத சொல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஓடை. அப்ப மித்த 3 என்னது? மரக்கலத்தை குறிக்குது. மித்த 3 என்னது? மரக்கலத்தை குறிக்குது. அப்ப மரக்கலத்தை குறிக்கிற பேர் என்ன? பக்ரி திமிழ் வங்கம் அப்படின்றது. மரக்கலத்தை குறிக்கிற பேர் என்ன? பக்ரி திமிழ் வங்கம். ஓடைன்றது மரக்கலத்தை குறிக்கல. அடுத்து 18வது கேள்வி. கீழ்காணும் கருத்துக்களில் தவறானதை சுற்றி எழுதுக. சுட்டி காட்டுகள்னு வரும். ஆப்ஷன் ஏ பாரதிதாசன் திருக்குறளுக்கு உரை எழுதியவர். ஆப்ஷன் பி பாரதிதாசன் சாகித்ய அகாடமி பரிசு பெற்றார். ஆப்ஷன் சி பாரதிதாசன் பிரெஞ்சு மொழியில் புலமை பெற்றார். ஆப்ஷன் டி பாரதிதாசன் பெண் அடிமைத்தனத்தை போற்றியவர். இது எது பாரதிதாசன் பத்தின கருத்துக்கள்ல தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி பாரதிதாசன் பெண் அடிமைத்தனத்தை போற்றியவர்னு இருக்கு. பெண் அடிமைத்தனமா இருக்கக்கூடாதுன்னு தான் பாரதிதாசன் சொல்லியிருப்பாரு. இதுல போற்றியவன் இருக்கு. அப்ப இதுதான் தவறு. அடுத்து 19வது கேள்வி. பொருந்தாத இணையை கண்டறிக. ஆப்ஷன் ஏ பறவை அப்படின்றது கடலை குறிக்குது. ஆப்ஷன் பி பரி அப்படின்றது குதிரையை குறிக்குது. ஆப்ஷன் சி கணை அப்படின்றது அம்பை குறிக்குது. ஆப்ஷன் டி கரி அப்படின்றது நிறைய குறிக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. இதுல பொருந்தாத இணை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி கரி நரி அப்படின்றதுதான் தவறானது. அப்ப மிச்சம் 3ம் கரெக்ட். பறவை அப்படின்றது கடலை குறிக்குது. இந்த ரா வந்துச்சு அப்படின்னா அது கடலை குறிக்குது. பறவை அந்த ரா வந்துச்சு அப்படின்னா அது பறவை பறக்கிற பறவையை குறிக்கும். இந்த பறவை அப்படின்றது கடலை குறிக்கும். பரி அப்படின்றது குதிரை அப்படின்ற பொருளை குறிக்குது. கணை அப்படின்னா அன்பு. இது 3ஐயும் பார்த்து வச்சுக்கோங்க. பறவை அப்படின்னா கடல், பரி அப்படின்னா குதிரை, கணை அப்படின்னா அன்பு. அடுத்து 20வது கேள்வி. தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டவர். ஆப்ஷன் ஏ சுரதா. ஆப்ஷன் பி வாணிதாசன். ஆப்ஷன் சி ஆலந்தூர் கோ மோகனரங்கன். ஆப்ஷன் டி பாரதிதாசன். தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி நூலை எழுதினவர் யாரு? ஆப்ஷன் பி வாணிதாசன். தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி நூலை எழுதினவர் யாரு? வாணிதாசன். அடுத்து 21வது கேள்வி. பாண்டிய நாட்டு கொள்கை துறைமுகத்தை பற்றி தம் பயண நூலில் குறிப்பிட்ட வெனிஸ் நாட்டு பயணி யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பி தலாமி. ஆப்ஷன் பி பிலோனி. ஆப்ஷன் சி இவன்ஸ் வாங். ஆப்ஷன் டி மார்க்கோ போலோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது யாரு பாண்டிய நாட்டு கொள்கை துறைமுகத்தை பத்தி சொன்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி மார்க்கோ போலோ. அப்ப மார்க்கோ போலோ எந்த நாட்டை பத்தி சொல்லியிருக்காரு? பாண்டிய நாட்டோட துறைமுகத்தை பத்தி தன்னோட பயண நூல்ல சொல்லியிருக்காரு. எந்த நாட்டு? வெனிஸ் நாட்டு பயணி. எந்த நாட்டு பயணி வரு? வெனிஸ் நாட்டு பயணி. அடுத்து 22வது கேள்வி. பலே பாண்டியா பிள்ளை நீர் ஒரு புலவன் ஐயமில்லை என்று பாரதியாரால் பாராட்ட பெற்றவர் யார்? ஆப்ஷன் ஏ நாமக்கல் கவிஞர். ஆப்ஷன் பி பாரதிதாசன். ஆப்ஷன் சி கவிமணி. ஆப்ஷன் பி யோகியார். பலே பாண்டியா பிள்ளை நீர் ஒரு புலவன் ஐயமில்லை என்று பாரதியாரால் பாராட்ட பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ நாமக்கல் கவிஞர். ஆப்ஷன் ஏ நாமக்கல் கவிஞர். இப்ப என்ன சொல்லி பாராட்டியிருக்காரு பாரதியார்? பழைய பாண்டியன் பிள்ளை நீர் ஒரு புலவன் ஐயமில்லை அப்படின்னு பாராட்டியிருக்காரு. பாரதியார் நாமக்கல் கவிஞரை பாராட்டியிருக்காரு. அடுத்து 23வது கேள்வி. அவன் நல்லவன் எவ்வகை பெயர்னு கேட்டிருக்காங்க. அவன் நல்லவன் அப்படின்றது எவ்வகை பெயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ இடப்பெயர். ஆப்ஷன் பி காலப்பெயர். ஆப்ஷன் சி குணப்பெயர். ஆப்ஷன் டி தொழில் பெயர். அவன் நல்லவன் அப்படின்றது அவனோட குணத்தை சொல்றான். அப்போ ஆப்ஷன் சி குணப்பெயர் அப்படின்றத கரெக்டான விடை. அவன் நல்லவன் அவனோட குணத்தை சொல்றோம், அதனால இது குணப்பெயர். அடுத்து 24வது கேள்வி. கதிர்வேல் வெற்றிலை தின்றான் என்பது ஆப்ஷன் ஏ இனங்குறித்தல். ஆப்ஷன் பி வெளிப்படை சொற்கள். ஆப்ஷன் சி குறிப்பு சொற்கள். ஆப்ஷன் டி வெளிக்குறிப்பு சொற்கள். கதிர்வேல் வெற்றிலை தின்றான் அப்படின்றது என்னதுன்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ இனங்குறித்தல் அப்படின்றதா சரியான விடை. கதிர்வேல் வெற்றிலை தின்றான் அப்படின்றது என்ன? இனங்குறித்தலை குறிக்குது. அடுத்து 25வது கேள்வி. பொருந்தாத இலக்கண குறிப்பை கண்டறிக. ஆப்ஷன் ஏ தடக்கை அப்படின்றது உரிச்சொற்றொடர். ஆப்ஷன் பி நின்னக்கர் அப்படின்றது 6ஆம் வேற்றுமை தொகை. ஆப்ஷன் சி மடக்கொடி அப்படின்றது வினைத்தொகை. ஆப்ஷன் டி வாழ்தல் அப்படின்றது தொழிற்பெயர். பொருந்தாத இணை எது அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க.
இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி மடக்கொடி வினைத்தொகை அப்படின்றதுதான் பொருந்தாத இணை. மடக்கொடி வினைத்தொகை அப்படின்றதுதான் பொருந்தாதது. மீத மூணுமே கரெக்டா மேட்சா இருக்கு. அப்ப தடக்கை சால தவ உரு அதெல்லாம் வந்துச்சுன்னா உரிச்சொற்சொடர் நம்மளுக்கே தெரியும். நின்னக்கர் அப்படின்றது ஆறாம் வேற்றுமை தொகை. நின்னக்கர் அப்படின்றது ஆறாம் வேற்றுமை தொகை. வாழ்தல் அல்தல் வந்தாலே தொழில் பெயர் நம்மளுக்கு தெரியும், தொழில் பெயர். அடுத்து 26வது கேள்வி. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது. ஆப்ஷன் ஏ பகுபதம், ஆப்ஷன் பி தனிமொழி, ஆப்ஷன் சி தொடர்மொழி, ஆப்ஷன் டி ஓரெழுத்து ஒரு மொழி. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் பி தனிமொழி. ஒரு சொல் தனித்து நின்று பொருள் தருவது என்னது? தனிமொழி. அடுத்து 27வது கேள்வி. சேவல் என்பதன் எதிர்ப்பால் பொருள் என்னன்னு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. சேவல் அப்படின்றதுக்கு அப்போ சேவல் என்பதற்கு எதிர்ப்பால் பொருள் என்ன, பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ கோழி, ஆப்ஷன் பி பேடு, ஆப்ஷன் சி குட்டி, ஆப்ஷன் டி கன்று. ஆப்ஷன் ஏ கோழி. அப்ப சேவலுக்கு எதிர்ப்பால் என்னது? கோழி தான். அடுத்து 28வது கேள்வி. எல்லா அடிகளும் அளவடியாய் வரும் ஆசிரியப்பாவின் வகையாது. ஆப்ஷன் ஏ நேரிசை ஆசிரியப்பா, ஆப்ஷன் பி இணை குரில் ஆசிரியப்பா, ஆப்ஷன் சி நிலை மண்டல ஆசிரியப்பா, ஆப்ஷன் டி அடிமறி மண்டல ஆசிரியப்பா. எல்லா அடிகளும் அளவடியாய் வரும் ஆசிரியப்பாவின் வகை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி நிலைமண்டல ஆசிரியப்பா. எல்லா அடிகளும் அளவடியாய் வரும் ஆசிரியப்பாவின் வகையாது அப்படின்னா நிலைமண்டல ஆசிரியப்பா. அடுத்து 29வது கேள்வி. நெஞ்சை என்னும் சிலப்பதிகாரம் என்றொரு மணியாரம் படைத்த தமிழ்நாடு என்ற தொடரை பாடியவர் யார்? ஆப்ஷன் ஏ கவிமணி தேசிக விநாயகம், ஆப்ஷன் பி மகாகவி பாரதியார், ஆப்ஷன் சி பாவேந்தர் பாரதிதாசன், ஆப்ஷன் டி நாமக்கல் கவிஞர். இதற்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மகாகவி பாரதியார். இதற்கு சரியான விடை மகாகவி பாரதியார். நெஞ்சை என்னும் சிலப்பதிகாரம் என்றொரு மணியாரம் படைத்த தமிழ்நாடு அப்படின்னு பாடினவர் யாரு? பாரதியார். அடுத்து 30வது கேள்வி, லாஸ்ட் கேள்வி. ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவான பருவங்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 7, ஆப்ஷன் பி 6, ஆப்ஷன் சி 8, ஆப்ஷன் டி 9. இதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ 7. ஆண்பால் பிள்ளை தமிழுக்கும் பெண்பால் பிள்ளை தமிழுக்கும் பொதுவா எத்தனை பருவங்கள் இருக்கு? 7 பருவங்கள் இருக்கு. மொத்தம் இதுல 30 கேள்விகள் பார்த்தோம். 30 கேள்விகள்ல நீங்க எவ்வளவு மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இல்ல இதே மாதிரி வேற ஏதாவது ப்ரீவியஸ் கொஸ்டின் வேணுமா அப்படின்றதையும், இல்ல இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வேணும் அப்படின்றதையும், இல்ல டெஸ்ட் மாதிரி நாங்க போட்டு பார்க்குற கேள்விகள் கொடுங்க அப்படின்றதுக்காகவும் ஏதாவது வேணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.